ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். கிருஷ்ண பகவான் பூமியில் நிலவிய அதர்மத்தை அழிக்கவும், பூபாலத்தின் மக்கள் தொகையை குறைக்கவும் அவதாரம் எடுத்து நிகழ்த்திய ஒரு யுத்த சரித்திரமே மகாபாரத காவியம். அதில் அவர் தன் இளமை பருவத்திலே, தன் வாழ்வின் அந்த இடை பருவத்திலே தனக்கென உருவாக்கி கொண்ட ஒரு துணையே அர்ஜுனன். சொல்லப்போனால் அந்த அர்ஜுனனை முன்னிலைப்படுத்தியே மகாபாரத யுத்தத்தை கிருஷ்ணர் முடித்தார். அதிலும் அவரின் இறப்பிற்கு பின்பும் தொடர்ந்த நட்பும் அவர்களின் நட்பே என்று கூறலாம். அப்படி கிருஷ்ணர் இறுதி வரை அர்ஜுனனை தன் துணையாய் கொண்டதற்கான காரணம் என்ன? நட்பே என்றால் அவருக்கு தன் சிறு வயதிலே, அதுவும் குழந்தை பருவத்திலிருந்தே கிடைத்த நண்பர்களாய் குசேலரும் உத்தவரும் இருக்கத்தான் செய்தனர். ஆனால் அவர்களையெல்லாம் கிருஷ்ணர் தன் துணையாய் ஏற்கவில்லையே, அர்ஜுனனைத்தானே ஏற்றுக்கொண்டார். சரி, அப்படி என்றால் அது நட்பிற்காக அல்ல, வீரத்திற்காய் என எடுத்துக்கொண்டால் அங்கு அர்ஜுனனுக்கு இணையாய், இல்லை இல்லை, அர்ஜுனனை காட்டிலும் சிறந்த வீரர்களாய் பீஷ்மர் இருந்தார், துரோணர் இருந்தார், ஏன் கர்ணர் கூட இருந்தார். இருந்தும் கிருஷ்ணர் அவர்களையெல்லாம் விடுத்து அர்ஜுனனை அல்லவா ஏற்றுக்கொண்டார்? சரி, அப்படி என்றால் அது வீரத்திற்காகவும் அல்ல, ஒருவேளை உறவு முறைக்காக என எடுத்துக்கொண்டால் கிருஷ்ணருக்கு பாண்டவர்கள் தன் அத்தையாகிய குந்தியின் மக்களே. இருந்தும் அப்படி அர்ஜுனனை காட்டிலும் நெருங்கிய உறவினர் கிருஷ்ணருக்கு துரியோதனன் அல்லவா ஆவார். ஆம், கிருஷ்ணர் தன் மகனுக்கு துரியோதனன் மகளையே மணமுடித்திருந்தார். அந்த வகையில் கிருஷ்ணருக்கு துரியோதனன் சம்மந்தியே. இருந்தும் கிருஷ்ணர் துரியோதனனை விடுத்து அர்ஜுனனை அல்லவா தேர்ந்தெடுத்து கொண்டார். இப்படி அனைவரையும் விடுத்து கிருஷ்ணர் ஏன் அர்ஜுனனை மட்டும் தனக்கென ஒரு உற்ற துணையாய் தேர்ந்தெடுத்து கொண்டார் என்பது குறித்தான விளக்கத்தை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜோ டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிருஷ்ணர் ஏன் மற்றவர்களையெல்லாம் புறக்கணித்தார் என்பதன் காரணத்தை பார்ப்போமேயாயின், முதலில் பீஷ்மர். பல தலைமுறைகளையும் தாண்டி வாழ்ந்த ஒரே மாவீரன் பிதாமகர் பீஷ்மர். வீரம், வலிமை, வரம், அறிவு, சக்திமிக்க அஸ்திரங்கள் என அனைத்திலும் இவருக்கு நிகர் ஒருவரும் இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாய் மரணம் கூட அவரின் அனுமதி பெற்றே நெருங்க முடியும் எனவும் வரம் பெற்றவர் அவர். இருந்தும் அவர் தான் கொடுத்த சத்தியத்திற்காய் அதர்மத்தின் பக்கம் இருந்து போரிட வேண்டியது ஆயிற்று. தன் தந்தையின் திருமணத்திற்காய் அவர் கொடுத்த சத்தியமான அஸ்தினாபுர அரியணையை நான் ஏற்க மாட்டேன், எவர் அந்த அரியணையில் அமர்ந்தாலும் அவருக்கு பாதுகாப்பாய் வாழ்நாள் முழுதும் இருப்பேன் என தான் அளித்திருந்த அந்த சத்திய சபதத்திற்காய் அதர்மமே ஆயினும் தன் அன்பிற்குரிய சொந்தங்களுக்கு எதிராய் போரிட்டார் பீஷ்மர். கொடுத்த வாக்குறுதியை காப்பது முக்கியமே. இருந்தும் முற்றும் அறிந்த மூத்தவர் தன் தனிப்பட்ட ஒரு சத்தியத்திற்காக தர்மத்தை கைவிட்டு அதர்ம வழியில் நின்றது மிகப்பெரிய குற்றம் அல்லவா? அப்படி அதர்ம வழியில் நிற்பதும் ஒரு வகையில் பாவம் அல்லவா? இங்கனம் தனது சபதம் ஒரு தீமைக்கான கருவியாய் மாறிய போது மூத்தவரான பீஷ்மர் அதனை நன்கு ஆராய்ந்து கைவிட்டிருக்க வேண்டும். சொல்லப்போனால் தன்னலமற்ற அவர் தர்ம வழிகளை கையாண்டு ஆரம்பத்திலேயே துரியனின் செயல்களை தடுத்து ஒரு தர்ம ராஜ்யத்தை அல்லவா உருவாக்கி இருக்க வேண்டும். ஆனால் பீஷ்மர் அதை எதையும் செய்யவில்லை. ஏன் இறுதி வரை தான் செய்வது தவறு என்பதை அவர் உணரக்கூட இல்லை. இதனால்தான் கிருஷ்ணர் தன் துணை என பீஷ்மரை ஏற்க மறுத்தார். அடுத்தது துரோணர். அவர் அஸ்தினாபுர அரசவையின் அங்கத்தினர், திருதராஷ்டிர மன்னனின் அரசியல் ஆலோசகர், கௌரவர்கள், பாண்டவர்கள் என அனைவரின் குரு. சொல்லப்போனால் இவரே அந்த இளவரசர்கள் அத்தனை பேரையும் மா வீரர்களாக மாற்றியவர்.
இருந்தும் அவர் செய்த மிக பெரும் பாவங்கள் யாதெனில், அர்ஜுனனுக்கு நிகரான வில்வித்தையாளன் உலகில் ஒருவரும் இருக்கக்கூடாது என ஒருதலை பட்சமாக செயல்பட்டு ஏகலைவனின் பெருவிரலை தட்சணையாக கேட்டதும், தன் மாணவனுள் ஒருவரான துரியோதனனின் குற்ற செயல்களை சிறு வயதிலேயே தடுக்காமல், துரியோதனனுக்கு நண்பனாயிருந்த தன் மகன் அஸ்வத்தாமன் மீது கொண்ட பாசத்தால் எப்போதும் தன் மகனின் நண்பன் என துரியோதனனுக்கு துணையாய் நின்றதும், அஸ்தினாபுர அங்கத்தின் மீது கொண்டிருந்த விசுவாசத்தாலும், அதிகம் பேசினால் அரண்மனை பணி போய்விடுமோ என சுயநலம் கொண்டும், அதர்மமே என தெரிந்தும் பாண்டவர்களை எதிர்த்ததும் ஆகும். என்னதான் அவர் ஒரு மிகச்சிறந்த போர் வீரனாகவும் அரசியல் நுணுக்கங்களை அறிந்தவராகவும் ஒழுக்க நெறிகளை நன்கு அறிந்தவராகவும் இருந்த போதிலும், தர்மத்தை விட தன் மகன் மீது கொண்ட பாசத்திற்கும் மன்னனின் மீது கொண்ட விசுவாசத்திற்கும் தன் அரண்மனை பணியின் மேல் இருந்த சுயநலத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். ஆனால் ஒரு குருவானவர் எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் யாராக இருந்தாலும் அதர்ம வழி சென்றால் அதை தடுத்தல்லவா எதிர்த்திருக்க வேண்டும். ஆனால் துரோணர் அதை மறந்தார். இதனால்தான் கிருஷ்ணர் துரோணரை தவிர்த்தார். இறுதியாய் கர்ணன். அவன் அர்ஜுனனை விட சிறந்த வீரன், அர்ஜுனனை விட சிறந்த வில்லாளி. அது மட்டுமல்ல, உடல் வலிமையிலும் உள வலிமையிலும் அனைவரை காட்டிலும் மேலோங்கியவன் அவன். எல்லாவற்றிற்கும் மேலாய் தானத்திலும் தர்மத்திலும் அவனை மிஞ்ச ஒருவரும் இல்லை. இருந்தும் கிருஷ்ணர் அவனை தேர்ந்தெடுக்கவில்லை. அதற்கு காரணம் அவனிடமிருந்த ஒரு மிக பெரும் குறையே. அது வேறொன்றுமில்ல, கண்மூடித்தனமாய் அவன் துரியோதனனின் மேல் கொண்டிருந்த நட்பே. உண்மையில் நட்பும் விசுவாசமும் தவறான இடத்தில் காட்டப்படுமேயாயின் அது மாபெரும் பாவமே. உண்மையான நண்பன் என்பவன் யார்? தீவழி செல்லும் தன் நண்பனை திருத்துபவனே உண்மையான நண்பன். ஆனால் கர்ணனோ துரியன் தீவழியில் பயணிக்கிறான் என தெரிந்தும் அதை தடுக்காமல் தன் நண்பனின் மீது கொண்ட விசுவாசத்தால் அவனுக்கு துணை நின்றான். மேலும் கர்ணன் தன் வாழ்நாள் முழுக்க தன் அனைத்து வலிமையையும் ஆற்றலையையும் தனக்கென கூட உபயோகப்படுத்தாமல் தன் நண்பனுக்காய் மட்டுமே உபயோகமும் படுத்தினான். இது கர்ணன் செய்த மிகப்பெரிய தவறு. தீவழி செல்லும் தன் தவறான நண்பனுக்கு அவன் காட்டிய விசுவாசம் உண்மையே. இருந்தும் அது தர்மத்திற்கு எதிரான அதர்மமே. அதனால்தான் அத்தனை சிறப்புகள் பெற்றிருந்தும் கர்ணனை கிருஷ்ணர் தேர்ந்தெடுக்கவில்லை. தீயவனுக்கு துணை நின்று கர்ம வீரன் கர்ணனும் கிருஷ்ணரின் எதிரணியானான். முடிவாய் கிருஷ்ணர் ஏன் அர்ஜுனரை தேர்ந்தெடுத்தார்? அர்ஜுனன் அவன் வீரத்தில் சிறந்தவனே, அறிவில் சிறந்தவனே, பெற்றிருந்த வரங்களிலும் சிறந்தவனே. அதற்காய் அவன் 100% தவறை செய்யாதவன் என்று கூறிவிட முடியாது. அவனிடமும் பல பலவீனங்களும் இருந்ததுவே. பல இடங்களில் அவன் புரிந்த முட்டாள்தனமான செயல்களாலும் முன் யோசனையின்றி அவன் எடுத்த முடிவுகளாலும் அவனால் அவன் சகோதரர்கள் பிரச்சனைகளுக்கு உள்ளாகவே செய்தனர். இருந்தும் அர்ஜுனனிடம் மற்ற அனைவரை காட்டிலும் பல நற்குணங்களும் இருந்தது. பீஷ்மர், துரோணர், கர்ணனை விட அர்ஜுனனிடத்தில் தன் தவறுகளை தானே ஒப்புக்கொள்ளும் குணம் இருந்தது. எடுத்த சபதங்களை நிறைவேற்ற தர்ம நெறியிலிருந்த சூட்சமங்களை பயன்படுத்தினான் அவன். இல்லையென்றால் காண்டீபத்தை பழித்ததற்காய் அவன் எப்போதோ தர்மரின் உயிரை பறித்து சகோதரனை கொன்ற பாவியாகியிருப்பான். கூடவே பீஷ்மர், துரோணர் என அப்பெரும் பெரியோர்களை எதிர்த்து அவன் எப்போதும் பேசியதே இல்லை. ஏன் சூதில் தோற்ற தர்மரை பீமன் வசைபாடிய போது கூட அவனை தடுத்து அமைதிப்படுத்தியவன் அர்ஜுனனே ஆவான். இறுதியாய் குருட்சேத்திர யுத்தகளத்தில்
யுத்தம் துவங்கும் முன் தன் எதிரே தன் இரத்த சொந்தங்களும் குல பெரியவர்களும் குருகுல ஆசிரியரும் என அனைவரும் திரண்டு நின்றபோது அவர்களை வெல்லும் திறமை தனக்கு மட்டுமே உள்ளது என்பதை அறிந்திருந்த போதும் மனம் கலங்கி யுத்தமே வேண்டாம் என முடிவெடுக்க துணிந்தானே அர்ஜுனன். அங்கே அர்ஜுனன் மட்டுமே அக்காவியத்தில் அனைவரை காட்டிலும் உயர்ந்திருந்தான். அவனிடத்தில் மட்டுமே அப்போது மனிதாபிமானம் எனும் குணம் இருந்தது. இவையெல்லாம் தான் கிருஷ்ணர் அர்ஜுனனை தேர்ந்தெடுப்பதற்கு காரணமாய் இருந்தது என்றால் இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாய் அவன் கிருஷ்ணரின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையே அவனை அவர் தேர்ந்தெடுப்பதற்கு காரணமாய் இருந்தது. ஆம், நம்பிக்கையே. அர்ஜுனனின் சார்பாய் பாண்டவர்களின் சார்பாய் கிருஷ்ணர் போகும் முன் முதலில் அவர் சந்தித்தது துரியோதனனையே. அன்று துரியோதனனை அணுகி கிருஷ்ணர் அவனிடம், துரியனே, நான் உனக்கு வேண்டுமா இல்லை என் நாராயணி சேனை உனக்கு வேண்டுமா என கேட்க அவனோ பரந்தாமனை விடுத்து சேனையே வேண்டும் என்றான். அங்கேயே துரியோதனன் கிருஷ்ணர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை இழந்தான். ஆனால் அர்ஜுனனோ, கிருஷ்ணா, பிரசன்னம் மட்டுமே போதும், அதுவே எமக்கு வெற்றி என்றான். அச்சமயமே அவன் எந்த அளவிற்கு இறைவனை நம்பினான் என்பது வெளிப்பட்டது. அதிலும் அர்ஜுனன் தன் வாழ்நாள் முழுவதும் கிருஷ்ணரின் வார்த்தையா, அது எப்போதும் சரியாகத்தான் இருக்கும், கிருஷ்ணரின் சொற்களா, அதுவே நான் அறிந்திருக்கும் ஒரே தர்மம் என கண்மூடித்தனமாக கிருஷ்ணரை நம்பினான். அப்படி அவன் கிருஷ்ணர் மீது வைத்திருந்த அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கையே கிருஷ்ணர் அவனை தேர்ந்தெடுக்க முக்கியமானதாயிருந்தது. இப்படி அனைவரையும் விடுத்து கிருஷ்ணர் அர்ஜுனனை தேர்ந்தெடுக்க காரணமாயிருந்தது அவன் அவர் மீது கொண்டிருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையே. அந்த நம்பிக்கையே கடவுளே அவனின் நண்பனாகவும் மாற வழிவகுத்தது. நாமும் நம் வாழ்விலும் அப்படியே உறுதியான நம்பிக்கையை கடவுள் மீது வைப்போம். அவரும் நம் உற்ற துணையாய் இறுதி வரை இருப்பார். ஓகே நண்பர்களே, இந்த பதிவுல மகாபாரத யுத்த காவியத்தில் கிருஷ்ணர் ஏன் அர்ஜுனனை தன் துணையாய் தேர்ந்தெடுத்தார் என்பதற்கான காரணத்தை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.